திரைப்படங்கள் வெளியாகும். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் இலாக்கா விவரங்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. தற்போது நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து துறையை தக்க வைத்திருக்கிறார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி போக்குவரத்து துறையை தக்க வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், தற்போது இலாக்கா விவரங்கள் வெளியாகி வரக்கூடிய சூழல்ல எந்தெந்த அமைச்சர்கள் அதே இலாக்காவில் இப்ப தொடர்ந்து வகிக்க இருக்காங்க? முக்கியமா பாரதிய ஜனதா கட்சி முக்கிய இலாக்காக்களை தங்கள் வசம் வைத்துக் கொள்ளும் என்று முன்பே கூறப்பட்டது. முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, ஏறத்தாழ 24 மணி நேரமாகியும் இன்னும் முழுதாக அந்த கேபினெட் யார் எந்த அமைச்சர்களுக்கு எந்த இலாக்கா என்ற முழுமையான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. அதுவும் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகவில்லை. ஆனால் தற்போது அதாவது சாலை மேம்பாட்டு ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் தற்போது மீண்டும் கட்கரிக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த அமைச்சகத்திற்கு கீழ் 2 இணை அமைச்சர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அஜய் தாம்தா மற்றும் ஹர்ஷ் மல்ஹோத்ரா இந்த இருவரும் இணை அமைச்சர்களாக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் தற்போது வகிப்பார்கள் என்ற தகவல் முதற்கட்டமாக வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக நாம் நேற்றை பார்த்தோம், பாஜக அதாவது இந்த மூன்றாவது அமைச்சர் மாற்றங்கள் இல்லை. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் யார் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் இருந்தார்களோ அந்த அமைச்சர்கள் பெரும்பாலும் இந்த 3வது முறையும் ரீடைன் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவே ஒரு சமிக்கையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இதற்கு முன்பாக அவர்கள் வைத்து வந்த இலாக்காக்களே அவர்களுக்கு வழங்கப்படலாம் என்று நம்மால் யூகித்துக் கொள்ள முடிகிறது. ஏற்கனவே நிதின் கட்கரி இதே அமைச்சகத்தை தான் வைத்திருந்தார், ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். தற்போது மீண்டும் அவருக்கு அதே துறையானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை 2 இணையமைச்சர்கள், நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி 2 அமைச்சர்கள் அஜய் தாந்தா மற்றும் ஹர்ஷ் மல்ஹோத்ரா என 2 இணையமைச்சர்கள் தற்போது இந்த அமைச்சருக்கு வருகின்றனர். சிவரஞ்சனி, மத்திய அமைச்சரவையின் இலாக்கா விவரங்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. முகிலன், நீங்க குறிப்பிட்டது போலவே பெரும்பாலும் இந்த முறையும் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பவர்கள் சென்ற முறை வகித்த அதே பொறுப்புகளில் இருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டீர்கள். அந்த வகையில் இப்போ ஜே.பி. நட்டாவுக்கு எந்த இலாக்கா ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? சிவரஞ்சனி, இன்னும் சிவரஞ்சனி யார் யாருக்கு எந்த இலாக்காக்கள் தற்போது வழங்கப்படுகிறது என்பதை தகவல் தற்போது வெளியாகி வருகிறது. தற்போது வரை நிதின் கட்கரிக்கு தான் இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஆனது தற்போது இதுக்கு 2 இணை அமைச்சர்களும் இருக்கின்றன. இன்னும் மேலதிக தகவல்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. சிவரஞ்சனி, அது என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த முறை கூட்டணி கட்சிகளிலிருந்தும் தற்போது கேபினெட் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு என்னென்ன அமைச்சகங்கள் வழங்கப்படும் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காலையிலேயே ஒரு மிக முக்கியமான தகவலும் வெளியாகியது. அதாவது ஒரு கேபினெட் அமைச்சருக்கு 2 இலாக்காக்கள் மட்டுமே வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருந்தது. முன்பாக 2க்கும் மேற்பட்ட இலாக்காக்களை கேபினெட் அமைச்சர்கள் வைத்திருந்தனர். ஆனால் இந்த முறை கூட்டணி கட்சியினரையும் இந்த கேபினெட் அமைச்சர்களுக்கு கேபினெட் இலாக்காக்கள் வழங்கப்பட வேண்டும். அதனால்
ஒரு கேபினெட் அமைச்சருக்கு 2 இலாக்காக்கள் மட்டுமே வழங்கப்படும் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பலமுறை நாம் நியூஸ் 18 பதிவு செய்திருக்கிறோம், முக்கிய இலாக்காக்கள் அனைத்துமே பாஜகவிடம் தான் இருக்கும். அது பாதுகாப்புத்துறையா இருக்கட்டும், அல்லது பினான்ஸாக இருக்கட்டும், அல்லது உள்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், இந்த முக்கிய அமைச்சர் இலாக்காக்கள் பாஜகவிடமே மட்டுமே இருக்கும். அதே போல நேற்றும் நாம் பார்த்திருக்கிறோம், சுமார் 85% அந்த கேபினெட் அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது இணை அமைச்சர்களாக இருக்கட்டும், அவை வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் தான். அதனால் பாஜகவுக்கே பெரும்பான்மையான இலாக்காக்கள் கிடைக்கும். ஆனால் இந்த கூட்டணி கட்சிகளை சமாதானம் செய்வதற்காக யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் வழங்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடக்கும் போதே ஜேடியூவா இருக்கட்டும் அல்லது டிடிபியா இருக்கட்டும், அவர்கள் பல முக்கிய இலாக்காக்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருந்தனர். தற்போது இந்த இறுதிப்பட்டியல் வெளியாகும் போது யாருக்கு என்ன முக்கிய இலாக்காக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிவரஞ்சனி, நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற நிலையில் அவருடன் 70க்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்களும் பதவியேற்றிருந்தார்கள். நேற்றைய தினம் துறை ரீதியிலான விவரங்கள் வெளியிடப்படாத சூழலில் இன்றைய தினம் மத்திய அமைச்சரவையின் கூட்டத்திற்கு பிறகு இலாக்காக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு சென்ற அரசில் அவர் பதவி வகித்த அதே பொறுப்பான சாலை போக்குவரத்து துறையே மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்தடுத்து எந்தெந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்பட இருக்கின்றன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் பீகாரை சேர்ந்த ஜேடியு உள்ளிட்ட கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய சூழலில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் இருவருக்கும் அந்த கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்ற கேள்வியும் நீடிக்கிறது. குறிப்பாக பாஜகவுடைய தலைவராக பதவி வகித்த ஜே.பி. நட்டா இந்த முறை அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறார். அவருக்கு என்ன இலாக்கா ஒதுக்கப்பட இருக்கிறது? குறிப்பாக 85% மேலாக பாஜகவினரே மத்திய அமைச்சர்களாக பொறுப்பு வகிக்கக்கூடிய சூழலில் எந்தெந்த முக்கிய துறைகள் பாஜக வசம் இருக்கின்றன, எந்தெந்த துறைகளை கூட்டணி கட்சியினருக்கு பாஜக ஒதுக்க இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் முன்னிலையில் இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது சாலை போக்குவரத்து துறை நிதின் கட்கரி வசமே இருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக அதனை பார்த்து வருகிறோம். முகிலன், நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க 85%க்கும் மேலாக பாஜகவினரே மத்திய அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இந்த சூழல்ல அடுத்தடுத்து எந்தெந்த பொறுப்புகளுக்கு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பது சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.